மாங்காய் மரம். ஒரு அழகான சின்ன கிராமத்துல சிவான்னு ஒரு பையன் இருந்தான். அவன் அம்மாவோட சேர்ந்து வாழ்ந்து வந்தான். சிவாவுக்கு ஒரு சின்ன மாங்காய் தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்துல கிடைக்கிற மாங்காய அவன் சந்தைக்கு எடுத்துக்கிட்டு போய் வித்துட்டு வருவான். சிவா மரங்களை நல்லா கவனிச்சுப்பான். ஆனா சில மாங்கனிகள் பாதியிலேயே பழுத்து கெட்டும் போயிருக்கும். ஒரு நாள் சிவா மாங்காயெல்லாம் எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனான். அங்க ஒரு வியாபாரியிடம், ஐயா, இது என் தோட்ட மாங்காய், புதுசா இருக்கு, வாங்குங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த வியாபாரி, இது என்ன மாங்காய், நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னான். ஐயா, ஒன்னு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப இனிப்பா இருக்கும் அப்படின்னு சிவா சொன்னான். ஆனா வியாபாரி, இந்த தோற்றமே நல்லா இல்ல, தயவு செய்து திரும்பி எடுத்துக்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். இத கேட்டு சிவாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மாங்காவோட வீட்டுக்கு திரும்பிட்டான். இப்படி தினமும் நடந்து யாருமே வாங்காம மாங்காயெல்லாம் அழுகியே போயிடுச்சு. சிவாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை எல்லாம் குறைஞ்சு போச்சு. அதே ஊர்ல ரகுவரன் சொல்லிட்டு ஒரு பெரிய பணக்காரன் வாழ்ந்து வந்தான். அவன்கிட்டயும் பெரிய தோட்டம், பணம், காசு எல்லாம் நிறைய இருந்தது. ஆனா அவன் ரொம்ப பேராசக்காரன். இதெல்லாம் சிவா பாத்துக்கிட்டு இருந்தான். சிவா ரொம்ப சோகமா அவங்க அம்மாவிடம் போய், அம்மா, நம்ம மாமழெல்லாம் வீணா போகுது அப்படின்னு ரொம்ப கஷ்டமா பேசினான். அதுக்கு அவங்க அம்மா, மகனே, நம்பிக்கையை விடாத, நகரத்துக்கு போய் முயற்சி பண்ணிப்பார். அடுத்த நாள் சிவா நகரத்துக்கு போனான். பல பேர்கிட்ட வேலை கேட்டான். ஆனா யாரும் கொடுக்க மனசு வரல. மாலையில கஷ்டமா காடு வழியா வீட்டுக்கு திரும்பி வரும் வழியில ஒரு முனிவர் மயங்கி கிடந்தாரு. அதை பார்த்ததும் உடனே சிவா கொஞ்சம் கூட தாமதிக்காம தண்ணீர் போய் குடிக்க வச்சான். முனிவர் எழுந்து, நீ நல்ல பையன், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்டாரு. சிவா, எனக்கு எதுவும் வேணாம் முனிவரே, என்ன நீங்க ஆசீர்வதிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னான். உடனே முனிவர் ஒரு விதையை கொடுத்து, இது உன் தோட்டத்துல நட்டு எந்த பழம் வேணும்னு சொல்லு அப்படின்னு சொன்னாரு. சிவா முனிவரை வணங்கிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான். வீட்டுக்கு போயிட்டு சிவா அடுத்த நாள் விதைய நட்டான். மாங்காய் மரம் அப்படின்னு சொன்னான். 2 நாள்ல ஒரு செடி முளைச்சது. நாள்தோறும் அழகா வளர்ந்தது. 8ஆம் நாள்ல அது ஒரு பெரிய மரமா ஆயிடுச்சு. அதுல பொன் மாங்காய்கள் காய்ச்சது. சிவா சந்தோஷத்துல, கடவுளே நன்றி அப்படின்னு கத்தனான். அந்த மாங்காய்களை கொஞ்சம் கொஞ்சமா கடையில போய் வித்து பெரிய பணக்காராயிட்டான். காரு, வீடுன்னு அவங்க அம்மாவோட சந்தோஷமா வாழ்ந்தான். ஆனா அந்த ஊர்ல இருக்கிற ரகுவரன் பொறாமையில மாங்காய பறிக்க வந்தான். அப்போ அங்க வெட்டி வச்சிருந்த குழியில விழுந்துட்டான். நீ திருட வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சிவா சிரிச்சுக்கிட்டே சொன்னான். போலீஸ்க்கு போன் பண்ணி போலீஸ் வந்து ரகுவரனை கைது பண்ணாங்க. கிராமம் முழுசும் சந்தோஷமாயிடுச்சு. சிவா சந்தோஷமா ஏழை எளியவர்களுக்கு உதவி செஞ்சு அவங்க அம்மாவோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தான். குழந்தைகளே, இந்த கதை சொல்லும் பாடம் என்னன்னா, நல்ல மனசும் உழைப்பும் இருந்தா எந்த கஷ்டத்தையும் நாம ஜெயிக்கலாம். பாய்.